உலகில் எந்த பந்து வீச்சாளரும் செய்யாத அதிவேக 20-20 விக்கெட் சாதனையை இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்க நிலைநாட்டியிருக்கிறார். அவர் இலங்கை அணிக்காக 20 போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தி வருகிறார். அதே சமயம் உலகம் முழுவதும் நடைபெறும் 20-20 தொடர்களிலும் அவர் பங்கேற்றிருக்கிறார். அவர் இதுவரை 209 20-20 போட்டிகள் விளையாட்டியிருக்கிறார். அதில் ஒட்டுமொத்தமாக 301 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறார். தற்போது அவர் இன்டர்நேஷனல் லீக் 20-20 தொடரில் விளையாடி வருகிறார். அந்த தொடரில் டெசர்ட் வைப்பர்ஸ் அணிக்காக விளையாடி வரும் வனிந்து ஹசரங்க சார்ஜா வாரியர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதன் மூலம் 209 போட்டிகளில் பங்கேற்று அவர் 300 விக்கெட்டுகளை வீழ்த்தி 20-20 போட்டிகளில் சாதனை படைத்திருக்கிறார். அதிலும் 3 முறை அவர் 5 விக்கெட் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். 9 முறை 4 விக்கெட்டுகளையும் அவர் பெற்றிருக்கிறார். அத்துடன் அவர் இதுவரை 2335 ஓட்டங்களை துடுப்பாட்டத்தில் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதில் 9 அரைச்சதங்களும் அடங்கியிருக்கின்றன. இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஆண்ட்ரூ டை 211 போட்டிகளில் 300 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அத்துடன் ஆப்கானிஸ்தான் அணியின் சுழல் பந்து வீச்சாளர் ரஷித் கான் 213 போட்டிகளில் 300 விக்கெட்டுகளை கடந்திருந்தார். எனினும் அவர்கள் இருவரையும் முந்தி வனிந்து ஹசரங்க உலகிலேயே விரைவாக 300 20-20 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை செய்திருக்கிறார். சர்வதேச 2வது கனிஷ்ட நிலை மகளிர் 20-20 உலகக்கிண தொடரின் இன்றைய போட்டி ஒன்று இந்திய அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையில் இடம்பெறவிருக்கிறது. மலேசியாவில் இந்த உலகக்கிண தொடர் இடம்பெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 16 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு லீக்கில் மோதின. லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகள் சூப்பர் 6 சுற்றுக்கு முன்னேறின. இதன் அடிப்படையில் 12 அணிகளும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இதன்படி குழு ஒன்றில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை, பங்களாதேஷ், ஸ்கொட்லாந்து, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகளும், குழு 2இல் தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, அமெரிக்கா, நைஜீரியா, அயர்லாந்து, நியூசிலாந்து அணிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த சுற்றில் ஒரு அணி தமது பிரிவில் உள்ள 2 அணிகளுடன் போட்டியிடவிருக்கின்றன. இந்த சுற்று முடிவில் இரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். அந்த வகையில் நேற்று சூப்பர் 6 சுற்று ஆட்டங்கள் தொடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி தமது முதலாவது சூப்பர் 6 சுற்று ஆட்டத்தில் பங்களாதேஷை இன்று எதிர்கொள்கிறது. மலேசியா கோலாலம்பூரில் இந்த ஆட்டம் இன்று பகல் ஆரம்பமாக இருக்கிறது. ஏற்கனவே இலங்கை அணியும் தமது கடந்த ஆட்டங்களில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது.